ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகள் தெரிஞ்சுக்க வேண்டிய 11 சிறந்த இந்திய புராண கதைகளை பார்க்க போகிறோம். முதல் கதை வீரமிக்க அபிமன்யு. அபிமன்யு. அபிமன்யு அர்ஜுனன் மற்றும் சுபத்திரையின் மகன். சுபத்திரை கர்ப்பமாக இருக்கும்போது 5 பாண்டவ சகோதரர்களின் ஒருவரான அர்ஜுனன் சக்கரயுக போர் நுட்பத்தை பற்றி தன் மனைவி கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணுறாரு. அர்ஜுனன் சுபத்திரை கிட்ட ஆயுதம் ஏந்திய வீரர்களால் உருவாக்கப்பட்ட சக்கரவியூகத்தை உடைச்சி எப்படி உள்ளே நுழையிறது அப்படிங்கிறத விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அபிமன்யு சுபத்திரையின் கருவறைக்குள் இருந்து முழு செயல்முறைகளையுமே கேட்டு மனப்படம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் அர்ஜுனன் சக்கரயுகத்திலேருந்து வெளியே வர்றதை பற்றி சொல்கிற நேரத்தில் சுபத்திரை தூங்கிடுறாங்க. இதோட விளைவாக அபிமன்யு தளத்திற்குள் நுழையிறதை மட்டும்தான் கற்றுக்கிறாரு. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. பிற்கால வாழ்க்கையில் மகாபாரதத்தில் மாபெரும் குருசேஸ்திர போரில் இளம் அபிமன்யு போராடினப்ப எதிரியின் சக்கரயுக உருவாக்கத்தை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் அந்த உருவாக்கத்திற்குள்ளே போயிட்டாரு, ஆனால் வெளியே வர முடியலை. இருந்தாலுமே அபிமன்யு தைரியத்தோட ஒரு தேர் சக்கரத்தை எடுத்து அதை சுற்றி நிராயுதபாணியாக எதிரிகளோட போராடினார். எளிதில் மனம் தளராத அவர் இறுதி மூச்சு வர வீரத்தோட போராடினார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை மூலமாக நம்ம குழந்தைகள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா நம்ம பயப்படாமல் அதை தைரியமாக எதிர்கொள்ளணும் அப்படின்னு கற்றுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம போகிற பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலுமே அதை எப்பயுமே கைவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் கற்றுக்கிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.